தயவு. பொறிபுலன். பொறியும் புலனும். பொறி என்பதும் புலன் என்பதும் ஒன்றுதானா அல்லது வேறு வேறா? பொறி வேறு, புலன் வேறு. பொறி என்பது உடல் என்ற இயந்திரத்தில் பொருந்தியுள்ள கண்காது நாக்கு மூக்கு தோல் ஆகிய 5 உறுப்புகளாகும். இவை 5 வியக்கத்தக்க வகையில் காரியத்தை செய்து முடித்து அதை புலன்களுக்கு பரிமாற்றம் செய்யும் அற்புதமான 5 கருவிகளாகும். இது ஞானேந்திரியம் அல்ல, இயந்திரம், டூல்ஸ், என்ஜின் ஆகும். இவைகளுக்கு உணர்வு என்பது கிடையாது என்பது நமக்கு தெரியும். மாமிசத்தாலான ஜடப்பொருளாகும். இதனுடைய வேலை என்ன? வெளியில் உள்ள உலகப் பொருளின் தன்மைகளை மாத்திரம் தனித்து பிரித்தெடுக்கும் ஆற்றல் கொண்டது இது. புறப்பொருள்களின் 5 வகையான தன்மைகளை சமிக்ஞைகளாக மாற்றி புலன்களுக்கு அனுப்பும். டிரான்ஸ்ஃபர்ஸ் த கேரக்டர் ஆஃப் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அஸ் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல் வேவ்ஸ் த்ரூ நியூரான்ஸ் which uplifts it towards the outer sensuous part of the atomic conscious space abiding in the middle of the man and animals. சரி, புலன்கள் என்பது என்ன? அது இந்த உடலில் எங்கே இருக்கிறது? புலன்கள் இந்த பௌதிக உடலை இயக்கும் சூக்கும சரீரத்தில் பொருந்தியுள்ள ஞானேந்திரியமாகும். இதை பார்க்க முடியாது. காரணம், சூக்கும உயிருடம்பு என்பது அருவுருவ உணர்வுமயமானது. இந்த அருவுருவம் கொண்ட உணர்வு வடிவமே ஜீவ ஆகாசம் எனப்படும். இந்த ஜீவ ஆகாசத்தோடு கடைநிலையில் இணைக்கப்பட்டதே ஐம்புலன் என்னும் இந்திரிய ஆகாசம். இந்திரிய ஆகாசம் என்பது ஒன்றுதான் என்றாலும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 தன்மைகளையும் பொறிகளிடமிருந்து சமிக்ஞை கட்டளையாக தனித்தனியே பெற்றுக்கொள்ளும். இந்த சமிக்ஞை கட்டளை ஒரு கண நேரத்தில் மறைந்துவிடும். அதற்குள்ளாக ஜீவனாகிய அறிவுருவ உணர்வு இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அதை அங்கேயே வைத்து அனுபவித்துவிடும். வள்ளல் பெருமான் இதை நன்கு விளக்குகின்றார். காண்பான், காணுமிடம், காணப்படும் இடம்; சுவைப்பான், சுவைக்குமிடம், சுவைக்கப்படும் இடம். இதுபோலவே மற்ற 5ம் ஆகும். காண்பவனும் சுவைப்பனும் ஆன்மாதான் என்றாலும் இவைகள் அருள் என்கின்ற உண்மைத்தன்மையை கொண்டது அல்ல என்பதால் அறிவாகிய ஆன்மாகாசத்தில் இதை அனுபவிக்க முடியாது. ஆதலால் மறுபக்கமாகிய ஜீவனில், அதுவும் அதன் புறத்தில் உள்ள இந்திரியாகாசம் என்னும் புலன்வெளி என்பது சுவைக்கப்படும் இடம், காணப்படும் இடம், புலன்வெளியில் வைத்து அனுபவிக்கிறது. அதாவது வீட்டில் உள்ள ஆன்மா அந்நியமான செயற்கை புலன் இன்பங்களை வாசற்படியில் வைத்து அனுபவிக்கிறது என்று சொல்லலாம். காணும் இடம், சுவைக்கும் இடம் என்பது பௌதிக உடலில் பொருந்துள்ள கண், நாக்கு முதலான பொறியாகும். தயவு.